ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகா காப்பி போடும்போது நம்ம அனாமிகா வந்து காப்பி நீங்கள் போட வேணாம் நானே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போடுறாங்க. போட்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதில் டேஸ்ட்டே இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம வந்து மகாவோட மாமி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீ வந்து காப்பி வந்து போடுறத வந்து தெரிஞ்சுக்கம்மா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் சாப்பிடுவாங்க. அதை நீ மகாட்ட கேட்டு பழகிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு சித்ரா தேவி நேராக போய் காயத்ரிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க மருமகளை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நீங்களும் அதே மாதிரி அவங்க மருமகளை கூட நீங்களும் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்துக்க மிடில் கிளாஸை வந்து அவங்களே வந்து எவ்வளோ வந்து இந்த வீட்டை நிறுத்தி நிற்கிறாங்க. அது மாதிரி நீயும் வந்து இந்த வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் நானே பண்ணுற மாதிரி உன்னுடைய கண்ட்ரோலில் நீ வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயினாக வந்து நீ விஜயை வந்து கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அனாமிகா கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு 2 பேரும் பேசுகிற பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சூர்யா வந்து சுவேதான்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க. அவங்க யார் எவருன்னு தெரியல. அவங்க டைவர்ஸை பற்றி பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போய் 2 பேருமே ஆஃபீஸில் போய் வச்சு பேசுகிற மாதிரி ஒரு வக்கீலை வந்து அரேஞ்ச் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து மகாவுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் ஆகிடுது. அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது மகா ஆட்டோவில் போகும்போது அதை பார்த்துறாங்க. அவர் சூர்யா வந்து யாருக்கு என்ன டைவர்ஸு, யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாரா, இல்லை மகாவுக்கு அவருக்கு உள்ள டைவர்ஸை பற்றி பேசுகிறாரா, இல்லை சுவேதாவுக்கும் சூர்யாவுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா, அதாவது எதுவும் பழக்கம் இருக்கா அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.